Hello students, welcome to Siddh Educational Academics. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நீட் 2024 கேட்ட ஒரு கொஷினை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அது அடுத்த வருஷத்தில் நமக்கு கேள்வி எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இது வந்து கேள்வி நம்ம அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஃபவுண்டேஷன் தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். சரி, மொத்தமாக இந்த வீடியோவில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்னென்ன இந்த கொஷின் மூலமாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, இந்த கொஷின் வந்து மொத்தமாக நமக்கு 12th போர்ஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ போர்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ கேள்வி எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா கெப்பாசிட்டர் பேஸ் பண்ண ஒரு கொஷின் இது. ஸோ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டை உடச்சி பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு மிஷினோ டிவியை உடச்சி பார்த்துருந்தாலோ இல்லை கம்ப்யூட்டரை உடஞ்சி பார்த்துருந்தாலோ ஒரு ஒரு சர்க்கியூட்டு ஒரு கரண்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு உபகரணத்தையும் உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மாத்திர மாதிரி வந்து பார்த்துருப்பீங்க. இதை தான் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதில் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எஃப்ங்கிற லெட்டர் இருக்கும், மைக்ரோ ஃபேரட்டுங்கிற ஒரு லெட்டர் இருக்கும். இதை வச்சு இது கண்டுபிடிச்சிடலாம். இங்கே மைக்ரோ ஃபேரட் மியூ எஃப்னு இருக்குது இதோட வேல்யூ. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு இது ஜூம் பண்ணுறோம், இதுதான் எக்ஸாக்ட் கெப்பாசிட்டர்ஸ். வேறு லெவலில் வேறு அளவில் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எதுக்கு சார் பயன்படும்? ஃபவுண்டேஷன்லேருந்து கற்றுக்கலாம். இதில் கரண்ட் வந்து 2 டெர்மினலில் உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 டெர்மினல் கொடுக்குறப்போ இப்போ மதர் போர்டில் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் அவசியமே கிடையாது. யூனிஃபார்மாக வந்துக்கிட்டே இருக்குமானா இல்லை, ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அந்த பிரேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. மின்சாரங்கிறது ஒரு உபகரணத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரொம்ப வேகமாக போகணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன தொய்வு இருக்கும், ரொம்ப ரொம்ப குட்டி மில்லி செகண்ட் கூட. ஆனால் அந்த மில்லி செகண்டில் கூட கரண்ட் உள்ளே போகாமல் நின்றுச்சுன்னா மதர் போர்டு பாதிக்கு தான் போடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கரண்ட் எந்தளவுக்கு கொடுக்குறோம் மதர் போர்டுக்கு எந்தளவுக்கு தேவை, புரியுது தான் மதர் போர்டு சொல்கிறேன். இது ஒரு சர்க்கியூட், ஒரு மின்சார உபகரணத்தில் கூடிய உள்ள அந்த பச்சை கலரில் கூடிய ஒரு பிளேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கெப்பாசிட்டர் போட்டுவிட்டு என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த கரண்ட்டை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கும். கரண்ட்டை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எப்பப்பெல்லாம் அந்த டிலே நடக்குதோ அப்பப்பெல்லாம் ஸ்டோர் பண்ண கரண்ட்டுக்கு பதிலாக இது நமக்கு அந்த கரண்ட்டை கொடுக்கும். ஸோ மதர் போர்டில் ஒரு ஃப்ளூயண்ட்டாக எப்பயுமே கரண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடியதான் கெப்பாசிட்டர். தமிழில் மின் தேக்கி. மின்சாரத்தை கொஞ்ச நேரம் தேக்கி வச்சுருக்கும். இந்த மின்சாரம் எப்படி தேக்கி வச்சுருக்கு, எந்த அளவுக்கு தேக்கி வச்சுருக்கு அப்படிங்கிறத மின் தேக்கு திறன் கெப்பாசிட்டி. சரி, இது 2 வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதர் போர்டில் யூஸ் பண்ணலாம். இந்த டயக்ராமில் பார்க்குற மாதிரி நீங்கள் பாருங்கள். இந்த மதர் போர்டில் அந்த மாதிரி சர்க்யூட் இருக்குன்னு இமேஜின் பண்ணோம்னா இதுதான் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரை இந்த 2 இடத்துலையும் பாருங்கள் வெல்ட் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு லைனாக ஒரு லைனாக கனெக்டாக இருக்கா, பேரலல்னு சொல்லுவோம். பேரலில் தான் தெரியும். ஸோ இது பேர் தான் பேரலல் கனெக்ஷன். இதுவே வந்து பாருங்கள் இன்னொரு மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இதோட ஒரு எட்ஜு, அடுத்தது இதோட ஒரு எட்ஜு, இதோட எட்ஜு, எப்படி பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக போதா, இது பேர் சீரியஸ் தொடர் அப்படின்னு சொல்லுங்க. தொடர் இணைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பு. நீங்கள் முழுசாக இருக்கீங்க. ஸோ 2 இணைப்பில் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம பார்ப்போம். ஷார்ட்டாக மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரலல் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா, அதாவது பக்க இணைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 கெப்பாசிட்டரை நீங்கள் பக்க இணைப்பில் இணைச்சிங்கன்னா அதோட மொத்த வேல்யூ ஒரே கெப்பாசிட்டரை செய்யணும்னா அந்த இடத்துல இந்த வேல்யூ பயன்படுத்துங்க. அதுக்கு அர்த்தம் சி ஈக்குவலண்ட் அப்படின்னு அந்த 10 கெப்பாசிட்டர் வேல்யூ டைரெக்டாக கூட்டிக்கிங்க. அவ்வளோ எத்தனை இருக்கோ அத்தனையும் கூட்டிட்டிங்கன்னா அதுதான் அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா அதோட அளவுக்கு சமமாக இருக்கும். அடுத்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன். தொடர் இணைப்பில் இருந்துச்சுன்னா நான் என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணுறோம்? 1/c ஈக்குவல்னா 1/c ஈக்குவல். இதோட ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 1/c1 + 1/c2 1/c3. இது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த விஷயம் நமக்கு தெரியும். தெரிஞ்ச கையோட இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டோ சார்த்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பேரலல் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
என்ன ஷார்ட்கட் தரேன் அப்படிங்கிறது வேணும். கெப்பாசிட்டி இருக்கிறவனா பார்த்து கூட்டிட்டு வான்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு வேலை நடந்துட்டுருக்கு, அந்த வேலை நடந்துட்டுருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவனுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கா, கெப்பாசிட்டியில் இருக்கிறவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லலை. அந்த ஷார்ட்கட் விஷயம் குழப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஈஸியாக தெரியும். பட் அடுத்தடுத்த பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பக்கணைப்பு தொடர்பு வரும், மின்தடை ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வரும். அப்போ குழப்பம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு, கெப்பாசிட்டி இருக்கிறவனை பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுருன்னா, கெப்பாசிட்டி அப்படின்னா கெப்பாசிட்டருக்கு இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். இருக்கிறவனா பார்த்துனா பேரலல் கனெக்ஷன், பார் கூட்டிட்டு வா அப்படின்னா அதை கூட்டல். அப்போ கெப்பாசிட்டர்ல பேரலல் வந்தா கூட்டணும், கெப்பாசிட்டி இருக்கிறவனை பார்த்து கூட்டிட்டு வா. இந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது சம்முக்கு போகலாம். ஸோ இவ்வளோ பெரிய கான்செப்ட் இருக்கான கான்செப்டில் இருக்குது. இப்போ நம்ம இந்த கேள்வி பார்க்கலாம். இதுலேயுமே சில கான்செப்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். பின்வரும் மின்சுற்றுன்னா என்ன, ஒரு மின்சாரம் போகக்கூடிய பாதையை காட்டுறது தான் மின்சுற்று, சர்க்கியூட். ஏ முனை மற்றும் பி முனை ஆகியவற்றுக்கு இடையே எங்கே இருக்குது, இது ஏவோட முனை, இது வந்து பியோட முனை, இடையிலான நடுவில் மின்தேக்குத்திறன் சமன் என்பது அப்படிங்கிறாங்க. அது என்ன சார் மின்தேக்குத்திறன் சமன்னா சி ஈக்குவலன்னு. அது என்ன சார் சி ஈக்குவல்னா, இந்த இடத்துல 2 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட், இது எல்லாமே செய்யக்கூடிய வேலையை ஒருத்தர் செஞ்சால் எப்படி இருக்கும் அதுதான். அப்போ இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒருத்தனை போட சொல்கிறான். அவன் வேல்யூ இவங்க வேல்யூக்கு கூடவோ குறையவோ இருக்கக்கூடாது, இதே வேலையை செய்யணும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன ஒரே ஆளாக மாற்றணும். எப்படி சார் மாற்றணும்? கேள்வியில் பாருங்க, மின்சாரம் வந்து இப்படி பாஞ்சு போகும். இந்த இடத்துல வந்து மின்சாரம் இப்படி போய் இதில் இப்படி போய் இதை தாண்டி போகும். ஆனால் நடுவில் போகுமானா கிடையாது. ஏன்னா இது டைரெக்டாக போயிடுச்சுன்னா இப்படி கட் பண்ணி இந்த முனைக்கு போயிடும். இதுவும் டைரெக்டாக போயிடுச்சுன்னா இதுக்கு ஒரு வழி இருக்குது, இந்த முனைக்கு போயிடும். நடுவில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் வீன்ஸ்டோன் பிரிட்ஜோட முக்கியமான பிரின்சிபல். வீன்ஸ்டோன் பல மின்சுற்றுன்னு ஒன்று இருக்குது. வின்ஸ்டோன் சர்க்யூட்டில் இந்த மாதிரி எனக்கு ஒரு முனைக்கு நடுவில் போக பாதை இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கும் வழியாக எந்த வகையான மின்சாரமும் போக. அப்போது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 2 மைக்ரோஃபாரட்டாக இருந்தாலும் இவன் வழியாக மின்சாரம் போகாது. அதனால் இவன் மின் தேக்கு திறனுக்கான தகுதி இழந்துருவான். அப்போது மின்சாரத்தை சேகரிக்க மாட்டான். அப்போ அடிச்சு விட்ருங்க. அப்போ எது வழியாக மட்டும்தான் மின்சாரம் போகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் ஒருத்தன் சரி. இப்படி இவங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் தேக்கு தராது அப்படின்னா எப்படி நான் இதை ஒன்றா மாற்றேன் கணக்காங்க. இது தொடர்ந்து இருக்குது, இதுவும் தொடர்ந்து இருக்குது. அப்போ இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியுது. சார் சொன்னாலும் சீரீஸ் கனெக்ஷன். சரிங்க சார், அது 2 சீரீஸ் கனெக்ஷனில் தான் நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். இப்போ ஏ மொழியில் ஆரம்பிக்குது உங்களோட பாதை, இந்த இடத்துக்கு போகுது 2 மைக்ரோஃபாரட், இந்த இடத்துக்கு வருது 2 மைக்ரோஃபாரட். அகைன் வந்து பி மொழியில் முடிஞ்சிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 மைக்ரோஃபாரட், இந்த இடத்துலையுமே 2 மைக்ரோஃபாரட், பி மொழியில் முடிஞ்சிருக்கு. இது 2 மைக்ரோஃபாரட், இதுவும் 2 மைக்ரோஃபாரட். இது ஃபர்ஸ்ட் எதில் இருக்குது, நேராக போகுது. ஸோ அதனால் இது பேர் சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷனில் சார் என்ன சொல்லியிருக்கேன், 1 டிவைட் வச்சு கூட்டணும். அப்போது 1 டிவைட் பை சி ஈக்குவலண்ட் அப்படின்னா இது 2 சேர்த்தா ஒரு வேல்யூ கொண்டு வருது. அப்போ 1 டிவைட் பை C1 இடத்துல 2 போடுங்க, C2 இடத்துல 2 போடுங்க. இப்போ குறுக்கு பெருக்கல்மா 2 1 2, இது 2 வந்து 2 டிவைட் பை 2. அப்போ மேலே என்ன கிடைக்குது 4 டிவைட் பை 2 கேன்சல் பண்ணால் இல்லை கரெக்டாக இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 2 மைக்ரோஃபாரட். இல்லை இது குறுக்கு பெருக்கில் தேவைப்படாது. ஏன் குறுக்கு பெருக்கில் தேவைப்படாது, கீழே தான் ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே மேலே நம்ம கொண்டு போகணும். கீழே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மேலே நேரடியாக கூட்டிக்கலாம். அப்போது 2 டிவைட் பை 2, கீழே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ மேலே 1 + 1 2 கேன்சல் பண்ணால் 1. அப்போ இதுக்கு என்ன வருது 1 மைக்ரோஃபாரட். இது 1 டிவைட் பை சி ஈக்குவலண்ட் தான் சமம். தலைகளாக போடுங்க, 1 தலைகளாக போட்டாலும் 1 தான். அப்போ சி ஈக்குவலண்டோட வேல்யூ 1 மைக்ரோஃபாரட்.
ஃபேரட். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நிறுத்திக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே 2 வந்துருந்துச்சுன்னா அது தலையில போட்டு 1/2 அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் கொடுக்கணும். சரிங்க சார், இது எவ்வளோ? இதுவும் 2 மைக்ரோ ஃபேரட், இதுவும் 2 மைக்ரோ ஃபேரட். சீரிஸ் கனெக்ஷனா பேரலல் கனெக்ஷனா? சீரிஸ் கனெக்ஷன் தொடர்ந்து இருக்கு. அப்போ நம்ம இதுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதையுமே இந்த மாதிரி 1/C1/C1 + 1/C2 போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அகைன் நம்ம ஃபார்முக்குள்ளே அப்ளை பண்ணணும். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே அதே மாதிரி நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 1/C1 1/C1னா C1 இதுவுமே 2 மைக்ரோ ஃபேரட், இதுவுமே 2 மைக்ரோ ஃபேரட். கீழே ஒரே மாதிரி இருக்குது, மேலே கூட்டிக்கலாம். அப்போ 2/2 கேன்சல் பண்ணால் 1. இது 1/C ஈக்குவலண்ட்டு, ஆனால் இது 1 தலைகீழ போட்டாலும் அதே தான். அப்போ 1/C = 1 மைக்ரோ ஃபேரட் கணக்கு. அவ்வளோதான். சரி, இது என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, இது ஏ முனை. ஏ முனை வழியா இந்த இடத்துல 2 மைக்ரோ ஃபேரட், இந்த இடத்துல 2 மைக்ரோ ஃபேரட், இந்த இடத்துல பி முனை. இங்கே கீழே எடுத்துக்கிட்டா வந்தாங்கன்னா இந்த இடத்துல 2 மைக்ரோ ஃபேரட், இந்த இடத்துல 1 மைக்ரோ ஃபேரட், இது பி டெர்மினல் முடியுது. 2 மைக்ரோ ஃபேரட், 2 மைக்ரோ ஃபேரட், 2 மைக்ரோ ஃபேரட். சார் ஏன் நடுவில் இருந்து போடலாம்? நடுவில் தான் மின்சாரம் போகாது. ஏதாவது ஃபின்ஸ்டோன் கான்செப்ட் கூட நடுவில் எதுவும் கிடையாது. இப்போ சார் என்ன கண்டுபிடிச்சேன்? இது 2 சீரீஸில் இருக்குது. 1 சேர்த்தோம்னா ஏ முனை, மேலே 1 சேர்த்துட்டு என்ன சார் கண்டுபிடிச்சேன்? 1 மைக்ரோ ஃபேரட். இப்படி மாறி போச்சு. கீழே இருந்து இது 2 1 சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும்? இதுவுமே 1 மைக்ரோ ஃபேரட். இது சேர்த்து பி முனைக்கு போகுது. அப்போ இப்படி இருக்க சர்க்யூட் இப்போ இவ்வளோ சிம்பிளாக மாறி இருக்கு. இதையும் சிம்பிள் பண்ணணும், ஏன்னா இந்த எல்லா கெப்பாசிட்டியும் தூக்கிட்டு ஒன்றா கொண்டு வரணும் இல்லையா? அதனால சரி, என்ன சார் பண்ணலாம் பாருங்க. இது இங்கே டச் ஆகுது, இது இங்கே டச் ஆகுது, 2 சேர்ந்து இங்கே டச் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். நம்ம ஒன்று காட்டணும்ல, இந்த பக்கம் 2 டச் ஆகி இந்த பக்கம் டச் ஆகி போச்சுலாம். அந்த மாதிரி இது ரெண்டும் இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு, பேரலாக இருக்கு. அப்போ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பு. பக்க இணைப்பு எப்படி வைக்கணும்? டைரெக்டாக கூட்டிக்கலாம் சார். அப்போ டைரெக்டாக கூட்டினா இது 1 மைக்ரோ ஃபேரட், இது 1 மைக்ரோ ஃபேரட். அப்போ ரெடி ஆட் பண்ணாங்கன்னா 2 மைக்ரோ ஃபேரட். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் தூக்கிட்டு ஏ முனையிலிருந்து பி முனைக்கு 2 மைக்ரோ ஃபேரட்டா போட்டால் போதும். இது மொத்த சர்க்யூட் வேலை செஞ்சுக்கும். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணால் உங்களுக்கு இப்போ தெளிவாக கான்செப்ட் புரியும் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த சர்க்யூட்டில் இப்படி 4 கெப்பாசிட்டர் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேரலில் 2 போடலாம். பேரலில் 2 போகிறதுக்கு பதிலாக சிங்கிளாக 2 மைக்ரோ ஃபேரட் போடலாம். இது 3மே ஒரே வேலையை தான் செய்யும். இந்த எல்லோ கலர், ஒயிட் கலர், க்ரீன் கலர், இது 3மே ஒரே வேலையை தான் செய்யும். ஸோ இதுதான் நீட்லேயும் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ பதில் என்ன சொல்லிடலாம்? இந்த இடத்துல பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மைக்ரோ ஃபேரட்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. இங்கிலீஷ் ஒரு டைம் படிச்சு பார்த்துலாமா? சேம் மீனிங் தான். In the following circuit the equivalent capacitance, அதாவது C equivalent சொல்லுவோம். C equivalentனா இது எல்லா செட்டப்பையும் தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் வரும். அந்த மாதிரி சிங்கிள் பீஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் பிட்வீன் டெர்மினல் A to B. எந்த டெர்மினல் நடுவில் டச் பண்ண சொல்கிறான்? A லேருந்து B வரைக்கும். சிம்பிள். இது ஒரு வீன்ஸ்டோன் பிரிட்ஜோட செட்டப் இருக்கும். அப்படின்னா இது டைரெக்டாக பி டெர்மினல் டச் பண்ண முடியுது, இதாலையும் டைரெக்டாக பி டெர்மினல் டச் பண்ண முடியுதுன்னா இன்பிட்வீனில் இது வழியாக கரண்ட் போகாது. இது வழியாக கரண்ட் போகாது அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் ஸ்டோரேஜ் இருக்காது. அப்போ இந்த இடத்துல இந்த மைக்ரோ ஃபேரட்டை தூக்கிடுங்க. இது ரெண்டும் பேரலல் கனெக்ஷன். ஆட் பண்ணால் 1 மைக்ரோ ஃபேரட், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்குள்ள போட்டால் 1 மைக்ரோ ஃபேரட். இது ரெண்டையும் பண்ணோம்னா 1 மைக்ரோ ஃபேரட். இது ரெண்டு பார்க்க எப்படியே இருக்குது? பேரலல் இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் 2 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னா இது கேள்விக்கான பதில். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயருக்கான இந்த டோட்டல் கான்செப்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்சாகவும் சொல்லி தரோம். ஈவினிங் 7 to 9 PM ஆன்லைன் பேட்சும் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்சில் செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேட்ச் என்ரோல் பண்ணுங்கள். டேரெக்டாக நம்ம வந்து சேலம் மாட்டியம்பட்டில் நம்மளோட அகாடமி லொக்கேட்டாக இருக்குது. நம்ம SVM ஸ்கூலில் டேரக்ட் கிளாஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஃபோர் தட் இந்த வீடியோ இந்த டாபிக் புரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக எந்த அப்டேட்டும் தரல, அதுக்கெல்லாம் தனி வீடியோ. இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின் புரிஞ்சான்னு பாரு. இந்த ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு கொஸ்டின் புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு போட முடியும். ஓகேங்களா? நம்ம சர்க்யூட்டை பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாக்காக தான் இவ்வளோ பெரிய டிஸ்கஷனை வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீட் ப்ரிப்பேர் நல்லா பண்ணுங்கள். ஹெல்த்தை பற்றி பார்த்தாமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ரெண்டுலேயுமே நாங்கள் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியை பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ ரூல்ஸ் கீழே வரக்கூடிய சிலபஸை ஃபாலோ பண்ணி சண்டே டெஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணியிருக்கும். டீட்டெயில் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேரிக்கான பர்ஃபெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன், அது ரிலேட்டடாக கூடிய கொஸ்டின் ப்ராக்டிஸிங், பவர்ஃபுல் நிமோனிக், ஷார்ட்கட்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுறது மூலமாக எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கொடுக்கப்பட்ட டைமில் உங்களுக்கு எப்படி எஃபெக்டிவாக கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தடு உங்களுக்கு வந்து இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. கோர்ஸுக்கான டியூரேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா இது 1 இயர் லாங் கோர்ஸ்மா. நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். இப்போ கரண்டாக வந்து அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா அப்படின்னா மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமா. அண்ட் தென் ஒவ்வொரு கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலைனாலோ ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கணும்னு நினச்சாலோ இந்த ரெக்கார்டிங்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அட்மிஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ்க்காக நீங்கள் 9080549820 சொல்லக்கூடிய ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லையா saktivalscience@gmail.com அப்படி சொல்லக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலும் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதுங்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் அண்டு நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட், மற்ற காலேஜ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் நியூஸாக பார்க்கலாம். ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸில் எக்ஸ்பீரியன்ஸான இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனோட உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணலாம். கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபர்தர் டவுட்ஸுக்கு அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே 9080549820 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அட்மிஷனுக்கான டவுட்டை கேட்டுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய இந்த கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.